ஹலோ எவ்ரி ஒன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் கிளாஸ் காம்பனண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நியூ ஃபைல் நான் கொடுத்துட்றேன். என்னோட காம்பனண்ட்டுக்கு வந்து பேர், அந்த ஃபைலோட நேம் வந்து கிளாஸ் காம்ப் .js அப்படின்னு வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட். ஸோ கிளாஸ் காம்பனண்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிளாஸ் தேவை. கிளாஸ் காம்பனண்ட் நேம் என்னது அப்படின்றது கொடுக்கணும். கிளாஸ் காம்ப் அப்படின்ற நம்மளோட நேம் வச்சுக்கிறோம். எக்ஸ்டென்ஸ் ரியாக்ட் டாட் காம்போனன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ஃபிளவர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ரெண்டர் அப்படின்றது நம்ம கொடுக்கணும். ஸோ எப்போதுமே ஒரு கிளாஸ் அப்படின்றப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் அது ஒர்க் ஆகும் இல்லையா? ஸோ அதனால நம்ம ரெண்டர் அப்படின்றத கொடுத்துட்டு அதுக்குள்ளே தான் வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும். ஸோ ரிட்டர்ன். ஸோ இது வந்து ஒரு ஜேஎஸ்எஸ் சின்டாக்ஸாக இருக்க போகுது. div. ஸோ hello from class component. ஓகேவா? இப்போ இது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் இந்த கிளாஸ் காம்பனண்டோட நேம் என்ன அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இப்போ இதை வந்து நம்மளோட காம்பனண்ட்ல எங்க வேணா ரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த index.jsல போயிட்டு ரெண்டர் பண்றேன். ஸோ கிளாஸ் காம்பனண்ட் அப்படின்னு டைப் பண்ணதுமே இங்க மேல ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆகிக்கிறது நீங்க பார்க்கலாம். ஆனா இருப்போ ஸ்டில் வந்து இது எரர் காட்டுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இது ஒரு பேரண்டா ஒரு டிவ் வந்து நம்ம கொடுத்துட்டு அதுக்குள்ள நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு எரர் காட்டாது. ஓகே, இப்போ நம்ம இங்க வந்துட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக் ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஹலோ ஃப்ரம் கிளாஸ் காம்பனண்ட் அப்படின்னு ரெண்டர் ஆயிருக்கும். நம்மளோட ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டும் ரெண்டர் ஆயிருக்கும். ஸோ இதை இப்போ நம்ம வந்து சைல்டு காம்பனண்ட்டுக்கும் நம்ம பாஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நமக்கு பேரண்ட் காம்பனண்ட். இப்போ நமக்கு சைல்டு காம்பனண்ட்டாக இருக்கிறது இந்த app.js. ஸோ இதுக்குள்ள நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இதுக்குள்ள நம்ம இப்போ இதை கால் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் நம்ம இம்போர்ட் பண்ணணும். இப்போ இம்போர்ட் அதை கட் பண்ணிட்டு இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலில் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சுன்னா ஸோ ஹலோ ஃப்ரம் கிளாஸ் காம்பனண்ட் அப்படின்ற ஒரு காம்பனண்ட் மட்டும் நமக்கு ரெண்டர் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் பேரண்ட் காம்பனண்ட் சைல்டு காம்பனண்ட் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணுற நினைக்காதீங்க. ஸோ ஒரு காம்பனண்ட் நம்ம எங்கே வேணால் கால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம PHP இன்க்ளூட் கொடுப்போம் பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துலையும் போயிட்டு இன்க்ளூட் கொடுக்கல, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டுக்குள்ள நம்மளோட கிளாஸ் காம்பனண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு மெத்தட். ஸோ இது வேற எப்படிலாம் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நான் என்னோட கிளாஸ் காம்பனண்ட்ல இருக்கேன். இந்த இடத்துல காம்பனண்ட் அப்படின்ற இந்த ஒரு லைன் நம்ம கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஸோ எக்ஸ்டென்ஸ் ரியாக்ட் எக்ஸ்டெண்ட் காம்பனண்ட் அப்படின்றது வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ ரியாக்ட் தேவை கிடையாது. இப்போ நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணாலும் நமக்கு இது கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்படியும் வந்து நம்மளோட கிளாஸ் காம்பனண்ட்டை டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல இது ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம எரர் வரும் இல்லையா? ஸோ இது என்னன்னு தெரியல, காம்பனண்ட் டிஃபைன்டு. இப்போ இது இன்னொரு மெத்தட்ல எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ கான்ஸ்ட் இதுல ஃபிளவர் பிராக்கெட்ல காம்பனண்ட் அப்படின்றது கொடுத்துக்கலாம். ஸோ இதை கொடுத்துட்டு இதுல ரெக்வயர் ரியாக்ட் அப்படின்றது கொடுத்துட்டோம்னா நமக்கு இப்போ எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இது நம்ம கமெண்ட் கொடுத்துட்டோம். ஸோ கமெண்ட் ப்ராப்பராக காலர். ஸோ ஓகே, கமெண்ட் கொடுத்துட்டோம்னா நமக்கு இப்போ எரர் அடிக்கும். ஓகேங்களா?
ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ராக்கெட் கொடுக்கலாம், ஸோ கொடுக்காமலும் இருக்கலாம். ஸோ ரிட்டர்ன் அப்படின்ற இடத்துல ஸோ இது JSX சின்டாக்ஸ். ஸோ காம்பனன்ட் நாட் டிஃபைன். ஸோ சாரி, ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஃப்ளவர் ப்ராக்கெட் சாரி ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து இந்த ப்ராக்கெட் கொடுக்கலாம், ஸோ கொடுக்காமலும் இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு JSX சின்டாக்ஸ் அப்படின்றதுனால ஜாவா ஸ்கிரிப்டுக்கு வந்து இந்த ரியாக்டுக்கு வந்து இது ப்ரௌசருக்கு ஈஸியாக புரியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்போர்ட்ன்றது நம்ம இன்னொரு மாதிரி கொடுக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் அப்படின்ட்டு நம்ம இப்படியும் கொடுக்கலாம். எக்ஸ்போர்ட்டு சாரி எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போயும் நம்மளோட கிளாஸ் காம்பனன்ட் ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிளாஸ் காம்பனண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் ஸ்டேட்னா என்ன, ப்ராப்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.